எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது, அவனுடைய நாமத்தை மகிழ்வுறதாக ரொம்ப நாள் அப்புறம் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது. ஸோ இன்றைக்கி பெங்களூரில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் பம்மநல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் ரூபநகரான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப நாள் இருந்த ஒரு பிளான். அதாவது எப்பயுமே ஒரு சேனலில் வந்து நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீடியோஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். நிறைய ப்ராசஸ் வந்து அவங்களுடைய மினிஸ்ட்ரிஸ், அவங்களுடைய சபையில் இருக்கிற விஷயம் மட்டும் தான் போடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் நான் வந்து இது யோசித்தேன். ஸோ ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், அப்பா இந்த மாதிரி எவ்வளோ பாஸ்டர் வந்து டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் வந்து வெளியே கொண்டு வர முடியல, அதுக்கேற்ற வசதி கிடையாது. நிறைய கிராமங்களில் குடிசையில் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, ஏழ்மையான இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, எதிர்ப்பு மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய பாஸ்டர்களுக்கு வந்து தாழ்ந்து இருக்கு, டேலண்ட் இருக்கு, நல்ல பாட்டு பாடுறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பாட்டு அவங்க பாடும்போது ரொம்ப நல்லா இருக்கு, நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போதான் என்னுடைய மனசில் தோண ஒரு விஷயம்னா, நான் இந்த மாதிரி பாஸ்டர்களை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஏன் இன்வைட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அவங்களுடைய தாழ்ந்து கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ அவங்கள மீட் பண்ணி நம்ம பேசலாம் இல்லையா? அவங்களுடைய சபையில் இருக்கிற விஷயங்களை பேசலாம், அப்புறம் வந்து அவங்களுடைய இன்டர்வியூ எடுக்கலாம், அப்புறம் அவங்களுடைய ஒரு சின்ன மெசேஜ் வர்ஷிப் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையான்ட்டு நாங்கள் யோசித்தோம். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னால் எடுத்த முடிவு. பட் அது ஆண்டோடைய சித்தம் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும், இப்போதான் ஆரம்பிக்கணும் இருக்கு. ஸோ முதல் முறையாக இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த இடம் யாருன்னு கேட்டேன்னா பாஸ்டர் ஜான் லக்ஷ்மன் சொல்லிட்டு, இவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நல்ல பழக்கம். கொஞ்சம் வருஷமா நான் வந்து அவரை மீட் பண்ண முடியல, சில காரணங்களால. நானும் தூரமா இருந்தோம், நம்முடைய மினிஸ்ட்ரிஸ், அவருடைய மினிஸ்ட்ரிஸ். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னே மீட் பண்ண வேற ஒரு இடத்துல மீட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் நம்ம இந்த பாஸ்டர்கிட்டயே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோம் பண்ணிட்டு நேராக வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு அவரை மீட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்தா அலையா. ஸோ இது கன்னட சர்ச் தான், தமிழ் சர்ச் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கன்னடாவும் தெலுங்கும் வந்து இந்த இடத்துல சர்வீஸ் நடந்துன்னு இருக்கு. ஸோ பாஸ்டர் ரொம்ப அருமையான பாஸ்டர், நல்ல பாட்டு பாடுவார். நான் ஒரு பாட்டெல்லாம் வந்து நான் அவர் கூட இருக்கும்போது தான் கேட்டிருக்கேன். நல்லா வர்ஷிப்பு சூப்பராக இருக்கும், வர்ஷிப்லாம் நல்லா இருக்கும், மெசேஜ் நல்லா இருக்கும். ஸோ அப்போது யோசனை, ஏன் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு ஆண்டு கொடுத்த ஒரு யோசனையில ஆண்டு கொடுத்த ஒரு கிருபையினால வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், கிறிஸ்தாலயா. இது வந்து பம்மனிலேருந்து கொஞ்சம் முன்னால ரூபநகரா அந்த இடத்துல சபை கொஞ்சம் உள்ள நடந்துன்னு இருக்கு. ஸோ மீட் பண்ணலாங்களா? போலாமா? வாங்க போகலாம். ஓகே, உள்ள வந்தாச்சு. ஸோ சபை பார்க்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அந்த அதிக இடம். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கோம். பாஸ்டர் பார்க்கலாம். ஐ திங்க் பாஸ்டர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன், உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு பார்ப்போம். பாஸ்டர் யாரு? பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்க இந்த சேனலை வந்து மீட் பண்ணோன்னு நாங்கள் ரொம்ப நாள் முன்னே கேட்டிருந்தோம். ஆண்டோட கிருபை இன்னைக்கு தான் வந்தோம்னு நான் நினைச்சேன். ஸோ ஐ திங்க் பாஸ்டருக்கு நல்லா தமிழ் தெரியும், பட் யூ கேன் ட்ரான்ஸ்லேட் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பாஸ்டர் மீட் பண்றேன். ரொம்ப நல்ல பாட்டு பாடுவார், ரொம்ப அழகா பாட்டு பாடுவாரு. எனக்கு இவருடைய பாட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன், ஆக்சுவலி எனக்கு வந்து பாஸ்டர் இந்த மாதிரி எங்க சேனல்ல வந்து நீங்க ஆராதிப்பீங்களா, உங்களுடைய பாட்டுகளை பாடுவீங்களா? அவர் ஆக்சுவலி ஒரு நிறைய சாங்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40 சாங்ஸ் கிட்ட எழுதியிருக்காரு. கரெக்ட் நம்பர் சார்? தப்பா சொல்றோம். 60 சாங்ஸ் கிட்ட எழுதியிருக்கு அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். தேங்க்யூ. ஸோ ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய மெசேஜும் உங்களுடைய ஆராதனை நாங்க கேட்கணும்ட்டு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் முதல் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னா,
நிறைய பாஸ்டுங்க வந்து அவங்களுடைய சபையிலேயே வந்து அவங்க எடுக்கிற வீடியோஸ், அவங்க எடுக்கிற ஆராதனை மட்டும்தான் அவங்க சேனல்ல போஸ்ட் பண்றாங்க. சரி, இன்னைக்கு நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, ஏன் நம்ம சேனல்ல வந்து மற்ற பாஸ்டர்களுக்கும் சான்ஸ் கொடுக்க கூடாது, அவங்களுடைய பாட்டுங்களும் அவங்களுடைய ஆராதனையும் நம்ம சேனல்ல போடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு தான். ஸோ நாங்க எங்க சேனல்ல வந்து இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்க நம்புறோம், இன்னொன்னு விசுவாசிக்கிறோம், ஆண்டோட உங்க நாமத்தை உங்க மூலியமா நாங்க மகிழ்படுத்துவோம், எங்க சேனல் மூலியமா நான் மகிழ்படுத்துவேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சில காரியங்கள் உங்கள்கிட்ட பார்க்கறதுக்கும் சில காரியங்கள் உங்கள்கிட்ட பேசுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் உங்களை பார்த்தது. கண்டிப்பா சில விஷயம் பேசலாம். ஸோ உங்க வர்ஷிப், உங்க ஆராதனை நாங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ முதல்ல உங்க வர்ஷிப் ஆராதனை பார்த்துட்டு சில விஷயம் நாங்க பேசுவோம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே.